அடால்ஃப் ஹிட்லர். இந்த பேரை சொன்ன உடனே நம்ம மனசுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது போர் அப்படிங்கிற பேர்ல சர்வாதிகாரியா செயல்பட்ட ஒருத்தர் மட்டும் இல்லாம யூதர்களை தேடி தேடி கொன்ன ஒரு மனுஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட அடால்ஃப் ஹிட்லரு ஒரு மிகப்பெரிய தப்பை வரலாற்றுல பண்ணியிருக்காரு. பின்னால அவர் பண்ண அந்த தப்பை அவரே சரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் இந்த வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட ஒன்றா இருக்குது. அப்படி ஹிட்லரே என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை அவர் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் அந்த ஆயுதத்தை அவரே அழிச்சாரு. எதுக்காக அந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டுச்சு, அந்த ஆயுதம் அதுக்கப்புறமா அவராலேயே எதுக்கு அழிக்கப்பட்டுச்சு, அந்த ஆயுதத்தோட பேர் என்ன, அவ்வளோ பயங்கரமான ஆயுதமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு விடை வேணும்னா வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி பயணம் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னோட பயணம் பண்ண நீங்களும் தயாராகுங்க. முதலாம் உலக போர் காலகட்டத்துக்கு அப்புறம் பிரான்ஸ் நாட்டை எப்போ வேணாலும் ஜெர்மனியோட நாசி படை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனதில் வச்சுட்டு பிரான்ஸ் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதுதான் மஜ்னோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிரான்ஸ் நாட்டோடைய மிக முக்கியமான பாதுகாப்பு அமைப்பா ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. இந்த மஜ்னோ லைன் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு கோட்டை மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த கோட்டைக்குள்ள அடுக்குமாடி துப்பாக்கி கிடங்குகள், பீரங்கிகள், இராணுவ தடவாளங்கள், இராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக தங்கக்கூடிய வசதிகள், இப்படி எல்லாமே நவீனமயமாக்கப்பட்ட மாதிரி அந்த காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா பிரான்ஸ் இதை உருவாக்குனாங்க. பிரான்ஸ் இதை எங்க இருந்து எங்க வரைக்கும் அமைச்சாங்க அப்படின்னா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இரு நாட்டு எல்லை பகுதிக்கு நடுவில் தான் இந்த பாதுகாப்பு அமைப்பை பிரான்ஸ் உருவாக்குனாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா லக்சம்பர்க் மற்றும் இத்தாலி எல்லை வரைக்கும் இந்த பாதுகாப்பு அரண் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு கட்டப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட காலத்துக்கு அப்புறமா ஜெர்மனி மற்றும் பிரான்ஸுக்கு இடையே மோதல் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் ஜெர்மனி இராணுவத்தோடைய அந்த நாசி படைக்கு இந்த பிரான்ஸ் உருவாக்கின இந்த பாதுகாப்பு அமைப்பு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அமைஞ்சது. ஹிட்லருடைய படை எப்படியாவது பிரான்ஸ் நாட்டுக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கடுமையாக போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் பிரான்ஸ் நாட்டோடைய அந்த பாதுகாப்பு அமைப்பை தாண்டி அந்த கோட்டையை தாண்டி நாசி படையால் உள்ள நுழையவே முடியல பிரான்ஸுக்குள்ள. அதுக்கப்புறமா ஹிட்லருக்கு இதனால் கடுப்பாக்கி இந்த பிரான்ஸ் நாட்டு உருவாக்கின இந்த பாதுகாப்பு அமைப்பு அந்த கோட்டையை எப்படியாவது நம்ம தகர்த்து எறியணும். ஹிட்லர் அதுக்கான முடிவு எடுக்கிறாரு. ஹிட்லரே இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது பிரான்ஸ் உருவாக்கின அந்த கட்டிடம் அப்படிங்கிறது மிகவும் பாதுகாப்பானதாகவும் உறுதியாகவும் இருந்துச்சு. சுமார் 7 மீட்டர் திக்னஸ் கொண்ட உலோகத்தாலான அந்த பாதுகாப்பு கோட்டை ஜெர்மனியோடைய எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அதை அசைச்சு கூட பார்க்க முடியல. இதனால தான் ஹிட்லர் இந்த ஒரு முடிவே எடுத்தார்.